வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ஜினியரிங் காலேஜ், ஐஐடி, ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகலாம் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு இன்டெகிரேஷனை ஒரு ஸ்டெப்பில் எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் எங்கள் சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் ஐஐடி, ஜேஇஇ மெயின்ஸாக இருந்தாலும் சரி, என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நான் நிறையா ஜேஇக்காக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால் தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இருந்தாலும் ஜேஇஇ மெயின்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே உங்களால் கிராக் பண்ண முடியும். ஒரு வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். பாருங்கள், இன்டகிரேஷனை எவ்வளவு ஈஸியாக ஷார்ட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்ல போகிறேன் இன்னைக்கு. அதுக்கு நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ்வலாக இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ, இது வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நான் பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் பெர்னோலிஸ் ஃபார்முலா. Integral UdV equal to UV minus U dash V1 plus U double dash V2 minus U triple dash V3 etc. Vங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்டகிரேஷன். V1ங்கிறது என்னன்னா Vயோட இன்டகிரேஷன். V2ங்கிறது என்னன்னா V1உடைய இன்டகிரேஷன். சரியா? இப்படி இன்டகிரேட் பண்ணிகிட்டே போகணும். நான் வந்து இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கேன், ப்ராப்ளம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பில் புரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க. இன்டகிரல் ஒரே ஸ்டெப்பில் தான் போட போகிறேன். இன்டகிரல் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ், இதை எது வந்து நம்மளுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் ஆயிரி அது அந்த ஒரு இடத்துல டெர்மினேட் ஆயிருமோ அதை நம்ம யூன்னு எடுத்துக்கணும். அப்போ இதில் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1, அடுத்த டிஃப்ரென்ஷியேஷன் 0 ஆயிடும். அப்போ அதை நம்ம யூன்னு வச்சுக்கணும். அப்போ யூடிவி யூவி இதை எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க, இதை இன்டகிரேட் பண்ணி எழுதுங்க. சைன் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் என்னது? மைனஸ் காஸ் எக்ஸ் யூவி மைனஸ் யூ டேஷ், இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன், எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1, இதுக்கு இன்டகிரேஷன். காஸ் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் என்னது? சைன் எக்ஸ். இங்கே மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்கு, அப்போ மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும்? இது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா? சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். சரிதானா? ஒரே ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் போட்டுட்டோம். ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டாச்சு. இதுதான் நம்மளுக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அடுத்ததை நம்ம என்ன செய்யணும்? இன்டகிரேட் பண்ணணும். சரிதானா? இது பாருங்க, அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு இது எக்ஸ் அப்படி வச்சுருக்கேன், இதை இன்டகிரேட் பண்ணுங்க. காஸ் 5xக்கு இன்டகிரேஷன் என்னது? சைன் 5x பை 5. சரியா? மைனஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க 1. சைன் 5xக்கு இன்டகிரேஷன் என்னது? மைனஸ் காஸ் 5x பை 5. ஏற்கனவே ஒரு 5 இருக்கு, அப்போ இப்போ 5 ஸ்கொயர். ஏற்கனவே ஒரு 5 இருக்கு, இப்போ 5 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்க, இது ஆன்சர். எக்ஸ் சைன் 5x பை 5 பிளஸ் காஸ் 5x பை 25. ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதுல? ப்ளஸ் காஸ் 5x பை 25. சரிதானா? அதாவது இதை அப்படியே எழுதியிருக்கேன், இதை நான் இன்டகிரேட் பண்ணி எழுதியிருக்கேன். அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன், இதை இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். இதே தான் ப்ரொசீஜர். இப்போ பாருங்க, டி சீக்கன் ஸ்கொயர் 2t, இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் 2t என்னது? இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், இதை இன்டகிரேட் பண்ணணும். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் என்னது? tan t. சரியா? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் tan. அப்போ இதுக்கு என்ன வரும்? tan 2t பை 2. இனி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. டீக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1, இந்த 1/2 இருக்கட்டும். tan 2க்கு tan x, இன்டகிரல் tan x வந்து log secant x, log secant 2t பை 2. integral tan x equal to log secant x. சரியா? integral secant square x dx equal to tan x. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். tan x, இந்த secant square t க்கு இன்டகிரேஷன் வந்து tan x போட்டிருக்கேன். அடுத்தது tan 2x, இதுக்கு இன்டகிரேஷன் வந்து log secant x. சரியா? பை 2t இருக்கிறதுனால டிவைடட் பை 2 போட்டிருக்கேன். சரியா?
அடுத்தது பாருங்க, அடுத்தது இதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை டி அப்படியே வச்சிருக்கேன். இ பவர் டிக்கு இன்டகிரேஷன் இ பவர் டி தான். மைனஸ் மைனஸ் டிக்கு டிஃபரன்ஷியேஷன் 1, திரும்ப இ பவர் டிக்கு இன்டகிரேஷன் இ பவர் டி தான். இ பவர் டிக்கு இன்டகிரேஷன் இ பவர் டி தான். சரியா? இதை அப்படி எழுதி இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா எழுதிக்கோங்க. டி tan 2t/2 மைனஸ் 1/4 சீக்கன் 2t. சரிதானா? இது வரைக்கும் நம்ம போட்டாச்சா? இனி கொஞ்சம் அழிச்சிட்டு அடுத்தது செய்யலாம். எல்லாமே ஒரே ஸ்டெப்ல தான் நான் ஆன்சர் போட போறேன். அவ்வளோ ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் போட போறேன். இப்போ பாருங்க, log x dx, log x into dx, அதே இதை செய்ய போறேன். இன்டெக்ரல் u dv equal to uv minus integral v du. அந்த மெத்தடை தான் நம்ம என்ன செய்ய போறோம், இதுலயும் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இன்டெக்ரல் log x dx இது அப்படி எழுதிக்குவோம். இதில் இன்டெக்ரல் log x இது u அப்படி எழுதிக்கலாம். இந்த dxக்கு இன்டெக்ரேஷன் என்னது, x மைனஸ் மைனஸ் இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். log xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது, 1/x. இது பாருங்க, எக்ஸுக்கு இன்டகிரேஷன் x²/2. இப்படி போட்டுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன செய்யாது, எந்த இடத்துலையுமே டெர்மினேட் ஆகவே ஆகாது. இது எந்த இடத்துலையுமே என்ன செய்யாது, டெர்மினேட் ஆகாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி போய்கிட்டே இருக்கும். log x into x, இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா 1/x, இதை இன்டகிரேட் பண்ணேன்னா x²/2 ப்ளஸ் திரும்ப இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா -1/x². இப்படி போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு டெர்மினேட் ஆகுற மாதிரி இருக்கணும். அதனால நான் இந்த ப்ராப்ளத்தை எப்படி செய்யறேன்னு பாருங்க. log x dx இன்டகிரல் u dvல போடுறேன். இன்டகிரல் u dv equal to uv minus integral v du. சரியா? அப்போ u equal to log xன்னு எடுத்துக்கோங்க. அப்போ log x வரக்கூடிய கேஸ்ல மட்டும் நம்ம என்ன செய்யணும், மாற்றி எடுத்துக்கணும். 1/x dx. log x இல்லைன்னா நம்ம அப்படியே ஒன்று போல நம்ம என்ன செய்து போட்டுடலாம், இன்டகிரேட் பண்ணி போட்டலாம். log x வரக்கூடிய கேஸ்ல மட்டும் நம்ம இப்படி எடுத்து செய்யறது நல்லது. அடுத்தது dv equal to என்னது, dx. அப்போ v equal to நம்மளுக்கு என்ன வரும், xன்னு வரும். இப்போ இதில் இன்டகிரேட் பண்ணுங்க. uv, u என்னது, log x. இது dv, இது என்னது, v என்னது, x மைனஸ் இன்டகிரல் v, v என்னது, x, du என்னது 1/x dx. இந்த x கேன்சல் ஆயிடுச்சா, அதுக்காக தான் சொன்னேன். அப்போ x log x மைனஸ் இன்டகிரல் dx ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடும், எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த லாக் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரக்கூடிய கேஸில் மட்டும் நம்ம என்ன செய்யறோம்னா இன்டெக்ரல் யூ டிவி, ஏன்னா இந்த 1/x எக்ஸ் கேன்சல் ஆகி நம்மளுக்கு இம்மிடியட்டாக ஆன்சர் வந்துடும். அதுக்காக நம்ம இதில் இதில் மட்டும் அப்படி செய்கிறோம். சரிதானா? அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாருங்க, எக்ஸ் கியூப் லாக் எக்ஸ் டிஎக்ஸ். integral x cube log x dx. அப்போ u equal to என்னது, x cube. அப்போ du equal to என்னது, 3x² dx. dv இதில் நம்ம என்ன செய்யணும், இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த log x வரக்கூடிய கேஸ் மட்டும் நம்ம எப்போவுமே மாற்றி மாற்றி எடுத்து செய்யணும். u equal to log xன்னு எடுத்துக்கோங்க. u equal to log x. dv equal to மிச்சம் இருக்கக்கூடிய x cube dx. அப்போ du நம்மளுக்கு என்ன வரும், 1/x dxன்னு வந்துடும். v என்ன வரும், இதுக்கு இன்டகிரேஷன் x⁴/4. அப்போ என்ன, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, இன்டகிரல் u dv equal to uv மைனஸ் இன்டகிரல் v du. சரியா? போடுவோமா? ஈக்குவல் டு என்ன வரும்னு பாருங்க, uv, u என்னது, log x, v என்னது, x⁴/4 மைனஸ் இன்டகிரல் v du. v என்னதுன்னு பார்த்துக்கோங்க, x⁴/4 du என்னன்னு பாருங்க,
1 by x dx. இப்போ நம்மளுக்கு ஈஸியாக இன்டகிரேட் ஆயிரும். எக்ஸ் பவர் 4 log x by 4 மைனஸ் 1 by 4 இன்ட்டு இன்டகிரல் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ். இப்படி எல்லாமே நம்ம இதை யூ இதை டிவின்னு எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? திரும்ப 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 இன்டகிரல் முடியாமல் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். வேணா மாற்றி எடுத்து செஞ்சு பாருங்க. அதுக்காக தான் log x வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸாக போட்டு காட்டியிருக்கேன். இதை யூன்னு எடுத்துக்கணும், மீதி உள்ள எக்ஸ் கியூப் டிஎக்ஸை வின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு இம்மீடியட்டாக ஆன்சர் வந்துடும். எக்ஸ் பவர் 4 log x by 4 மைனஸ் 1 by 4 இன்ட்டு எக்ஸ் கியூப் டிஎக்ஸுக்கு எக்ஸ் பவர் 4 by 4 மாற்றி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இன்டெக்ரல் முடியாமல் சுற்றிக்கிட்டே வரும். இன்டெக்ரல் வந்து முடியாமல் என்ன செய்யும்? சுற்றிக்கிட்டே வரும். அப்போ ஆன்சர் இதுதான். எக்ஸ் பவர் 4 log x by 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 by 16 மைனஸ் எக்ஸ் பவர் 4 by 16. சரியா? அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட். இதே இது எக்ஸ் கியூப் log x வச்சு செஞ்சு பாருங்க. நான் எக்ஸ் கியூப் log x தான் செஞ்சுருக்கேன். எக்ஸ் கியூப் log x தான் நான் என்ன செய்திருக்கேன்? செஞ்சுருக்கேன். சரியா? இதில் சப்ஸ்டியூஷன் ஏதாவது லிமிட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்ளை பண்ணியும் நம்ம என்ன செய்யலாம்? செஞ்சு பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் log x வச்சு வேணா ஒரு தடவை செஞ்சு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் log x வச்சு செஞ்சு பாருங்க. சரியா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன். இதெல்லாம் ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுக்கலாம். அடுத்ததெல்லாம் பாருங்க ஒரே ஸ்டெப்ல. லாக் வரக்கூடிய கேஸ் மட்டும்தான் நம்மளுக்கு. இன்டகிரல் டி ஸ்கொயர் இ பவர் டி டிடி ஈக்குவல் டு டி ஸ்கொயர். இது அப்படி எழுதியிருக்கேன். இதை இன்டகிரேட் பண்ணி எழுதுங்க. இதை இன்டகிரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா இ பவர் டி டி ஸ்கொயர், இது இ பவர் டி. இதில் அடுத்தது பாருங்க மைனஸ், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இதில் 2t இதை இன்டகிரேட் பண்ணுங்க. இ பவர் டி தான். ப்ளஸ் ஆல்டர்னேட்டாக மைனஸ் ப்ளஸ் 2tக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2, இதுக்கு இன்டகிரேஷன் இ பவர் டி. இவ்வளோதான் ஆன்சர். இந்த log x dx சொன்னேன் பார்த்தீங்களா? இன்டகிரல் log x dx அதையும் நம்ம இப்படி இன்னும் போக்கில் செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கணும். log x dx செய்ய முடியாது. அடுத்தது எக்ஸ் கியூப் log x இதை யூன்னு எடுத்துட்டு செஞ்சு பார்க்கலாம். இதை யூன்னு எடுத்துக்கோங்க. இதை யூன்னு எடுத்தீங்கன்னா log x இன்ட்டு இதுக்கு இன்டகிரேஷன் வந்து எக்ஸ் பவர் 4 by 4 மைனஸ் இதுக்கு இன்டகிரேஷன், இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 by x, இதுக்கு இன்டகிரேஷன் அப்படி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு அப்படி எடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யாது? முடியாமல் போயிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இன்டகிரல் யூடிவி ஃபார்முலாவில் அதை மட்டும் போட்டு செய்கிறோம். இதெல்லாம் பாருங்க டெர்மினேட் ஆயிடுச்சு. இங்கே டி ஸ்கொயர் இப்போ வரு டி ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2t, இங்கே 2tக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2, ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் வரும். அதாவது இந்த டிஃப்ரென்ஷியேஷன் டெர்மினேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பர்னோலிஸ் ஃபார்முலாவில் ஈஸியாகவே என்ன செய்திடலாம்? போட்டுடலாம். அடுத்தது இன்டகிரல் எக்ஸ் பவர் 5 இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ், எக்ஸ் பவர் 5 இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ், எக்ஸ் பவர் 5 அப்படி எழுதிக்கோங்க. இது இந்த இ பவர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் தான். மைனஸ் இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் போடுங்க 5 எக்ஸ் பவர் 4, இ பவர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் தான். ப்ளஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் போடுங்க. இது 4x கியூப், ஏற்கனவே ஒரு 5 இருக்கு. அப்போ 20x கியூப் இ பவர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் தான். மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் போட்டு எக்ஸ் கியூபுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது? 3x ஸ்கொயர். இங்கே ஒரு 20 இருக்கு. அப்போ 60x ஸ்கொயர் இ பவர் எக்ஸ். ப்ளஸ் அடுத்தது ப்ளஸ் போட்டுக்கோங்க. இது எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2x. ஸோ 120x இன்டூ இ பவர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் தான். திரும்ப இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. மைனஸ் போட்டுக்கோங்க. ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் 120 இ பவர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் தான். அடுத்தது வருமானு பார்த்தா வராது. ஏன்னா 120க்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அதான் சொன்னேன் டிஃப்ரென்ஷியேஷன் டெர்மினேட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ டெர்மினேட் ஆகிற மாதிரி மீன்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த டிஃப்ரென்ஷியேஷன் 0 ஆயிரும். சரியா? அடுத்து இதில் சைன் எக்ஸோ காஸ் எக்ஸோ எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் சைன் 5x dxன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சைன் 5x dxன்னு போடுறேன். அப்போ இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்டூ சைன் 5x. இது கூட ஒன்றுமே இல்லாமல் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பர்னோலிஸ் ஃபார்முலாவே யூஸ் பண்ண வேண்டாம். அது கூட சைன் 5x. அப்போ நான் இதை முதல்ல அப்படி எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்டூ இது சைன் 5xக்கு இன்டகிரேஷன் என்னது? மைனஸ் காஸ் 5x பை 5
மைனஸ் போட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2x, இங்கே 2xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2, இங்கே இதை இன்டகிரேட் பண்ணுங்க. காஸ் 5xக்கு இன்டகிரேஷன் சைன் 5x பை 5, அப்போ மைனஸ் சைன் 5x பை 5 ஸ்கொயர். ஏற்கனவே ஒரு 5 இருக்கு சரியா. அடுத்து ப்ளஸ் போட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. 2xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2, 2xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது 2, இதுக்கு மைனஸ் சைன் 5xக்கு நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் என்ன, இது என்ன ஆயிரும், இன்டகிரேஷன் ப்ளஸ் ஆயிரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ காஸ் 5x பை 5 பவர் 3, காஸ் 5x பை 5 பவர் 3. இது சைன் 5x இல்லாமல் காஸ் 5x இருந்தால் எப்படி வரும் அப்படின்னு ஒர்க் பண்ணி பாருங்க. இதில் வெறுமனே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இருந்தால் நம்ம டைரெக்டாகவே இன்டகிரேட் பண்ணிடலாம். அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேண்டியதில்லை, யூடிவியர் வேண்டியதில்லை. அப்போ அதில் வேறு ஏதாவது ஒரு இதை ஆட் பண்ணி சைன் 5xஓ காஸ் 5xஓ இ பவர் 5xஓ இ பவர் எக்ஸோ எது வேணாலும் இருக்கலாம். அதாவது எது டெர்மினேட் ஆகுதோ அதை யூவா எடுத்துக்கணும். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஒரு டிஃப்ரென்ஷியேஷன், ரெண்டாவது டிஃப்ரென்ஷியேஷன் வரும், மூணாவது டிஃப்ரென்ஷியேஷன் 0 ஆயிடும். எது டிஃப்ரென்ஷியேஷன் 0 வர வாய்ப்பு இருக்கோ அதை யூவா எடுத்துக்கணும், அடுத்ததை வியா எடுத்துக்கணும். இதுதான் ப்ரொசீஜர் சரிதானா. பெர்னோலிஸ் ஃபார்முலா வச்சு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் இன்டகிரேஷனை போட்டுடலாம். இவ்வளோ பெரிய இன்டகிரேஷனை கூட நம்ம அந்த பெர்னோலிஸ் ஃபார்முலா வச்சு ஒரே ஸ்டெப்பில் போட முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐஐடி ஜேஇ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க.